ஜித்தா கலக்குவதில்லை இவரு தாங்க ஜில்லா 100 வருஷத்துக்கு தமிழக முதல்வர் விஜய் அண்ணா வாழணுங்க நல்லா 100 வருஷத்துக்கு வாழணுங்க நல்லா மைமா பேரு அஞ்சல கம்பீல்னு பூந்துட்டா நெஞ்சல அப்படின்னு எழுதி வந்தாரு. நான் அதை பார்த்தேன், லிரிக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நீ உட்கார என் கூட சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு வீட்லயே உட்காந்து கம்போஸ் பண்றோம். அந்த மைமான்ற வார்த்தை புதுசா இருக்குடா தம்பி, நம்ம இதை ஓப்பனிங்லேயே போடணும்டா. 2 லைன் எங்களுக்காக. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு மம்மி சுட்ட வடையில ஜெட்ட போல தான் புஷ்ன்னு பாயிறேன் பின்னால வந்து நானும் சில்பராட்டு தேயிறேன் குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும். இப்போ கானா சாங்க்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையும் அழிஞ்சு தான் போகுது. இப்போ மூவியில் இருக்க மியூசிக் டைரக்டரே அவங்க அந்த பாட்டை பாடிடுறாங்க. இப்போ ஜிவி சார் ஆகட்டும், அவர் ஒரு கானா சாங் இருந்தால் அவரே பாடிடுறாரு. சந்தோஷ் நாராயண சார் இருந்தால் அவரே ஒரு கானா சாங் பாடிடுறாரு. அந்த ஸ்லாங் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கானானா இப்படி தான் பாடணும் லோக்கலா, அது நம்மளே பாடிடலான்ட்டு பாடிடுறாங்க. அவங்க தான் என்னதான் அந்த கானா வைப் கொடுத்தாலுமே அந்த கானாக்குன்னு அந்த ஒரு கானாக்குன்னு ஒரு தனி டோன் இருக்கு. அது வந்து எங்களால தான் முடியும். தேவா சார் அவரு கானா, அவர் வந்து கானா, அவரோட வாய்ஸை வந்து யாருமே டச் பண்ண முடியாது. அவர் கானா. அனிருத் சார் பாடுற பாட்டு கூட கானா ஸ்டைல்ல பாடினாலும் அந்த டோன் வராது, அவங்க வாய்ஸ் தான் வரும். டோன் வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி டோன் உள்ள இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி. அவர்கிட்ட ரீசெண்டா எப்ப பேசுனீங்க? நைட் அன்டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 hours பேசுவாரு. என்னப்பா பண்ற? தூங்கிட்டு இருக்கேண்ணா, கொஞ்சம் நேரம் உட்காருப்பா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு. நம்ம தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்காக நீங்க இப்ப ஏதாவது பாட்டு எழுதிருக்கீங்களா? திரையுலக நாயக நான் எங்க தளபதி, சினிமாவை ஆட்டி படிக்கும் தங்க தளபதி, மாண்புமிகு மாணவனா வந்தாரு உள்ள, தளபதி பெருமைகளை தமிழ்நாட்டுல எத்தனை சொல்ல. குமுதம் வியாஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பாட்டு கேட்டு ஸ்கூல் டேஸில் வந்து அரட்டடிச்சது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அவரே நான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறேன். கானா சுதாகர் அண்ணா சுத்தஸ், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி எங்களோட ஜென்ரேஷன்லாம் வந்து உங்கள் சாங்ஸை ஸ்கூல் டேஸில் இருந்து வைப் பண்ணி கிளாஸ் ரூம்ஸில் வந்து அரட்டடிச்சு அப்படி ஒரு ஜோனில் இருந்து எல்லா சாங்குமே வந்து வைரல் ஆச்சு. அப்படி இருக்கக்கூடிய கானா சுதாகர் இப்போ எப்படி இருக்காரு? இப்போது ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு கானா வந்து நல்லா என்னை வளர்த்து ஓரளவுக்கு உயர்த்தி விட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்கேன். நிறைய மூவிலாம் பாடிட்டு இருக்கேன். நிறைய மூவி நடிக்க வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. இப்போ நடிகராகவும் மாறிட்டீங்களா? ஒரு பேய் படத்துக்காக நடித்து ஒரு சாங் பாட சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கும் போகிறேன். ஆல்ரெடி உட்ரான்னு ஒரு மூவியில் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் படம் ஃபுல்லாகவே நடிச்சிருப்பேன். அது இந்த கோவிட் டைம்னால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, யூடியூப்பில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த படத்துலேயே ஃபுல்லாக நடிச்சிருப்பேன். ஒரு 3 சாங் பாடியிருப்பேன் அந்த படத்தில். அதுக்கப்புறம் நிறைய அப்கமிங் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. அப்கமிங்ல மீசைய முறுக்கு 2 பத்தி நான் கேட்கணும் கண்டிப்பா. அந்த கோவிந்தம்மா சாங்ல நீங்க இன்னும் 2-3 பேர்லாம் சேர்ந்து, நானு வினோத் அண்ணன் தரணி 3 பேர் பாடியிருப்போம் அதுல கூட. எப்படி இருந்தது? எப்ப ஆமா, முதல் டைம் அவருடைய மியூசிக் நான் போய் பாட போனேன். ரொம்ப திடீர்னு ஃபோன் வந்துச்சு, வினோத் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டாங்க. இது மாதிரி இப்போ கூப்பிட்டுருக்காரு வரணும் அப்படின்னு. நான் எதுனே கேட்கல, கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி கூட கோரஸ் மாதிரி சாங்ஸ்லாம் பாட வேண்டியது இருக்குன்னாங்க. ஓகே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடினோம். ஓகே. அந்த சாங் நல்லா பயங்கர வைரல் ஆகிருக்கு. ஓகே. அந்த மீசை முறுக்கு 2 படம் வந்து நம்ம தேவா சாரோட லைஃப் பயோபிக் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரிசம்பிள்ஸ்லாம் சொன்னாங்கல்ல. ஸோ உங்களுக்கு பாடும்போது உள்ள ஏதாவது அப்படி ஏதாவது தெரியல? இல்லை, அந்த மாதிரி இல்லை, லோக்கலாக இருந்துச்சு வேர்ட்ஸ்லாம். பாடின வார்த்தைங்கெல்லாம் வந்து நம்ம வட சென்னை அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான். அதனால ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும், அந்த மெட்ராஸு வட சென்னை படம் அந்த மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு ஒரு தோணுச்சு. ஓகே. எப்படி இருந்தது? ஏன்னா ஹிப்ஹாப் சார் வந்து யாருக்குனாலும் வாய்ப்பு கொடுப்பாரு, அவருக்கு கிட்ட திறமை இருந்தா எங்க இருந்தாலும் கூப்பிட்டு கொடுப்பாரு. எங்க கானா சிங்கர்ஸ்லேயே நிறைய பேர் அவர் பாட வச்சிருக்காரு. சரவடி சரண், அந்த ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அந்த பாட்டெலாம் வினோத் அண்ணனும் அவரும் சரவடி சரணும் பாடினாங்க. நிறைய கானா பாடலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது போல் எனக்கும் கூப்பிட்டாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, போய் பாடிட்டாங்க. ஓகே. இதை தவிர வேறு ஏதாவது பாட்டு பாடியிருக்கீங்களா? நாங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் நிறைய சாங் வருது, இப்போ அப்கமிங் இருக்குது. அந்த சாங்ஸ்லாம் வரும் சீக்கிரமாக, வெயிட் பண்ணுங்க அப்படின்றீங்களா? ஓகே. ஆனால் வந்து ரொம்ப நாளாக அந்த அளவுக்கு நீங்கள் பாடுற சாங்ஸ் ஃபஸ்ட்டுலாம் வந்து நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும் கானா சுதாகரா போய் கேட்கலாம்ப்பா, நீங்கள் சொல்லக்கூட வேண்டாம் அந்த பாட்டா இவர் தான் பாடியிருப்பார் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி அந்த கானாக்கு ஒரு வைப் செட் பண்ணீங்கல்ல, இப்போ அந்த வைப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் பாடின டைம் வந்து
முன்னாடி வந்து எப்படின்னா எல்லாமே சாங் வந்து கானா சாங்ஸ் வந்து இன்னொரு சினிமா மெட்டை வச்சு தான் பாட்டு எழுதுவாங்க. ம். இப்போ ஒரு தேவா சாருடைய பாட்டு இருக்கும். அந்த பாட்டு டியூனை வச்சு இவங்க ஓனா ஒரு லிரிக் எழுதி பாடுவாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ம். ஒரு காலகட்டத்தில். எனக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, இவங்களுடைய பாட்டை ஏன் திருடி திருடி நம்ம எழுதி பாடணும், அது நல்லா இருக்காது. ம். நம்மளாவே ஓன் கம்போஸ் பண்ணலான்ட்டு தான் என்னோட சாங்ஸ்லாம் நானாக கம்போஸ் பண்ண சாங் தான். ஓகே. நான் பாடியிருக்க எல்லா சாங்ஸுமே நான் ஓனாக கம்போஸ் பண்ணி லிரிக் நான் எழுதியிருக்கிறேன். நிறைய தம்பிங்க நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த பாட்டு நல்லா ரொம்ப ரீச் ஆச்சு. ஒரு புதுசா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இப்ப கானா சாங்க்கு என்ன மாரி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கானா சாங்ஸ் வந்து ரொம்ப என்னை பொறுத்தவரையும் அழிஞ்சு தான் போகுது. ஏன்னா மூவில வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ மூவில இருக்க மியூசிக் டைரக்டரே அவங்க அந்த பாட்டை பாடிடுறாங்க. ம். இப்போ ஜிவி சார் ஆகட்டும், அவர் ஒரு கானா சாங் இருந்தால் அவரே பாடிடுறாரு. ஆமா. சந்தோஷ் நாராயண சார் இருந்தால் அவரே ஒரு கானா சாங் பாடிடுறாரு. அந்த ஸ்லாங் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கானானா இப்படி தான் பாடணும் லோக்கலா, அது நம்மளே பாடிடலான்ட்டு பாடிடுறாங்க. நிறைய பேர் இவரு ஹிப்ஹாப் சார் கூட அவரே பாடுறாரு, கானா ஸ்டைலில் பாடுறாரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனா அந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் என்னதான் அந்த கானா வைப் குடுத்தாலுமே, அந்த கானாக்குன்னு அந்த ஒரு இல்லை, உள்ள கானாக்குன்னு ஒரு இருக்கும்ல. தனி டோன் இருக்கு. ஆ. அது வந்து எங்களால தான் முடியும். அது என்ன எவ்வளோ பேர் பாடினாலும் தேவா சார் அவரு கானா. அவர் ம். வந்து கானா. அவரோட வாய்ஸை வந்து யாருமே டச் பண்ண முடியாது. அவர் கானா. சபேஸ் இறந்துட்டாருங்க. அவருடைய இதுவும் கானா ஸ்டைலு. அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்படியே வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து அனிருத் சார் பாடுற பாட்டு கூட கானா ஸ்டைலில் பாடினாலும் அந்த டோன் வராது. ம். அவங்க வாய்ஸ் தான் வரும். டோன் வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி அது டோன் உள்ள இருக்கு. இருந்து வரணும் ஆமா, அது அப்படின்ற தனியா மாரி. வரும். சோ அப்படி உள்ள இருந்து உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஓகேடா. இப்ப கேட்ட உடனே ஒரு சாங்னா அது என்ன சாங்கா இருக்கும்? எங்களுக்காக 2 லைன். நான் பாடின சாங் சும்மா லோக்கலாக சும்மா இப்போ ஆ, ஒரு டியூன் கம்போஸ் அந்த ஆல்ரெடி ஒரு சினிமா பாட்டோட மெட்டில் வந்து ஆனால் கானா பாலா அவர்கள் எழுதி கொடுத்தாரு எனக்கு. ம். அவர் வந்து செம்ம லிரிக் எழுதுவார். நிறைய மூவியில் பாடியிருக்காரு. அவர்கிட்ட நான் சும்மா கேட்டேன், நான் ஒரு ஸ்டைலில் பாட்டு எழுதுறேன்னா எனக்கு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஒரு பாட்டு எழுதி கொடுங்கண்ணா, எப்படி இருக்கு நான் பாடி பார்க்குறேன்னு சொன்னோன்னே, ஏன்னா டியூன் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த டியூன் எனக்கு ரொம்ப நாளாக பாடணும் ஆசை. கண்ணால் பேசி பேசி கொல்லாதே அந்த பாட்டு இருக்குல்ல, ம். அந்த டியூனில் பாடணும் ஆசை. அவர் வந்து ஆலிவர் பியூட்டி, ஆ. அது வந்து ஒரு பழைய பாட்டு தான். பாட்டு பாடவா பாட்டு பேச அந்த பாட்டு தான் அது. அது வந்து அவர் அவரோட லிரிக் இதுல. போட்டு பண்ணியிருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. நான் வந்து பல்லவி எழுதினேன் அந்த பாட்டுக்கு. ஓகே. பல்லவி எழுதிட்டு அவருக்கு அனுப்பிச்சேன். எனக்கு நான் பல்லவி எழுதிட்டேன், நீங்கள் சரணம் மட்டும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கண்ணான்னு சொன்னோடனே, சரிப்பா அனுப்பி விட்டுப்பானே. நான் வந்து எப்படி எழுதுனேன்னா, மடியில் எட்டி பார்க்கும் மைனானி, கொரோனாவை அனுப்பி வச்ச சைனானி, ஜிலேபி கொண்ட காரி, கொழால சண்டைக்காரி, பாகிஸ்தான் எல்லக்காரி, ராஜஸ்தான் பானிபூரி, என்கிட்ட வச்சுக்காத வேற மாதிரி. அது நான் எழுதி அமிச்சேன் அவருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, சரணத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுனா எனக்கு அந்த ஸ்டைலில் இன்னும் வரல, ம். என் ஸ்டைல் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும்ண்ணா அப்படின்னு சொன்னால், அவர் வந்து என்னை ஆண்டி நீயும் கழட்டி விட நினைக்கிற, நான் காசிமேடு மீனை போல துடிக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் ஏன் சிங்கிளானி நிற்கிற, உன்னை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸா நான் வைக்கிறேன், வாடி என் கருப்பு காப்பி, ஏறுது எனக்கு பிபி, என்ன நீ கட்டிக்கு நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அவர் எழுதி கொடுத்தாரு. இந்த கானா சிங்கர்ஸ்க்கான ஒரு இதுவே வந்து லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்ல தான் ஆமா. அவங்களோட அந்த இதுவே ஸ்டார்ட் ஆகும்னு நான் அதுதான். சொல்லுவாங்கல்ல. நீங்க ஆமா, அதுதானா? எனக்கு மெலோடி கிங்னு ஒரு நேம் வச்சிருக்காங்க ஆமா. கானால. கானா சுதாகர்னா ஒரு மெலோடி பாட்டில் வந்து சூப்பராக ம். பாடுவாங்க. ஆமாம், நான் நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். லவ் சாங் ஓனாக கம்போஸ் பண்ண பாட்டுலாம் இருக்கு. என் செல்லம் அப்படின்னு ஒரு சாங் பாடியிருப்பேன் ம். எழுதி. அதெல்லாம் செம்ம ரீச் ஆச்சு ஒரு இப்ப டைம். வரைக்குமே கானா சுதாகர் சொன்னா, அந்த மைமா பேரு அவர் மைமா, தானப்பா ஆமா. அப்படின்ற அந்த ஒரு நேம் வந்து எவ்ளோ சாங்ஸ் நீங்க பாடினாலும் அந்த பாட்டு தான் உங்களோட ட்ரேட்மார்க்கா ஆமா, இருக்குல்ல. அந்த பாட்டு வந்து எதிர்பார்க்காத ஒரு பாட்டு அது. அது வந்து அவர் பேர் சுதாகர் தான், ம். தம்பி அனகாபுத்தூர்ல இருக்காரு. அவர் வந்து வேற ஒரு லிரிக்ல அந்த பாட்டை எழுதி எடுத்துன்னு வராரு. எடுத்துன்னு வந்துட்டு அவங்க அந்த வா வாத்தியாரே வீட்டாண்ட நீ வராங்காட்டி நான் ஆ. விட மாட்டேன், அது அந்த டியூன்ல வந்து அவர் எழுதி எடுத்துன்னு வராரு. தக்காளி பழமா புழிஞ்சிட்டா, என் மனசை மீனாட்டம் ஆஞ்சிட்டா, மைமா பேரு அஞ்சல, கபில்னு பூந்துட்டா நெஞ்சல அப்படின்னு எழுதி வந்தாரு. நான் அதை பார்த்தேன், லிரிக் சூப்பரா இருந்துச்சு. ம். இது எதுக்கு தேவையில்லாம இந்த ஆல்ரெடி ஒரு பாட்டுலயே எதுக்கு நம்ம அந்த லிரிக் வேஸ்ட் பண்ணணும், நீ உட்கார என் கூட சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு வீட்லயே உட்காந்து கம்போஸ் பண்றோம். மைமான்ற வார்த்தை புதுசா இருந்துச்சு. அப்பதான் நாங்க தான் அந்த மைமான்ற வார்த்தையை ரெடி பண்றோம். எங்களுக்கு அப்புறம் தான் நிறைய மூவிலலாம் அந்த ம். மைமான்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அந்த மைமான்ற வார்த்தை புதுசா இருக்குடா தம்பி, நம்ம இதை ஓப்பனிங்லேயே போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை தூக்கி ஓப்பனிங்ல போட்டு
மீதிலாம் அதுக்கப்புறம் நானும் அவங்க கூட சேர்ந்து நிறைய வார்த்தைங்களாம் அந்த பாட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணோம். அப்பதான் ஒரு டியூன் கம்போஸ் பண்ண தானனா தானனா அப்படின்னு போட்டுனே இருக்கும்போது மைமா அது போட்டு மைமா பேரு தாண்டா அஞ்சல கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த ஒரு அதை பிடிச்சிட்டு அப்படியே பண்ணிட்டோம் பாட்டை. ஓகே, இப்போ அது வந்து வேர்ல்டு லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதுதான் 2 லைன் எங்களுக்காக. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு மம்மி சுட்ட வடையில ஜெட்ட போல தான் புஷ்ன்னு பாயிறேன் பின்னால வந்து நானும் சில்பராட்டம் தேயிறேன் குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும் கண்ணு மூடி திறந்து பார்த்தா ஜீபும்பா காணோம் சில்லாக்கி பில்லாக்கி நான் சீனு விட்டா ஜிலேபி மாமங்கிட்ட காட்டாதடி பிம்பிலுக்கு பில்லாப்பி மைமா மைமா இந்த மாமா உனக்கு தாமா என் மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கபில்னு பூந்துட்டாடா நெஞ்சில அப்படின்னு பண்ணேன். கானா பாலா சாரை பத்தி பேசும்போது அவர் வந்து ஒரு லெஜெண்ட். எப்போவே கானா சிங்கர்ஸ்னா தேவா சாருக்கு அப்புறம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஆனால் ரீசெண்டாக அவரோட ஒரு ரீல்ல ஒன்று பார்த்தோம் ட்விட்டர்ல. அன்ரிசர்வ்டு ட்ரெயின்ல வந்து அவர் அந்த கதவு கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கும் போது அந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்னப்பா இது எப்படி இருந்தா இப்படி இந்த மாதிரி ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க? நான் பார்த்தேன். அதுக்கு நான் சொல்றேன் காரணம்னா கானா பாலா மாதிரி ஒரு டிசிப்ளினான ஆள் யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டூடியோவுக்கு என்ன 3:30க்கு வர சொன்னீங்க. அவர் வந்து 3 o'clockலாம் வந்து உட்காந்துருவார் கீழே. ரொம்ப டிசிப்ளினான ஒரு மனுஷன். ஏன்னா நான் ஒரு சக கானா பாடகர் தான். யாரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்ல. இவரை பற்றி ஏன் சொல்கிறேன்னா கானா பாலா மாதிரி டிசிப்ளினான ஒரு ஆள் கிடையாது. டீசெண்டான ஒரு ஆள் கிடையாது. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது. சொன்ன டைமுக்கு முன்னாடியே பிஃபோராக வந்து உட்காந்துருவார். இன்னொரு கச்சேரி அவர்கிட்ட கரெக்டாக பேசுறது தான் 10 o'clockலாம் நாங்கள் ப்ரோக்ராம் முடிச்சிருவோண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த 10 o'clock அவர் அனுப்பிடணும் முடிக்கணும். ஆமாம் மீறி நீ ஒரு பாட்டு பாட சொன்னாலும் டென்ஷன் ஆகிடுவார். நீ என்ன சொன்ன 10 o'clock முடியணும்னு சொன்னால முச்சாச்சு 10 o'clock நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவார். இல்லைனா முன்னாடி சொல்லிடணும் முடியறதுக்கு 11 o'clock ஆகும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா அது மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷன் கானா பாலானா. அவரை மாதிரி லிரிக்கும் எழுதுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். லிரிக் வந்து எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் வார்த்தைலாம். அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைலாம் இருக்கும். அவங்க ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் ஸ்டோரி, இதுக்கு இந்த பாட்டு வேணும்னா அது பக்காவாக எழுதுவார். நிறைய அம்மா சாங்ஸ் சூப்பராக எழுதியிருக்காரு. இப்போ நிறைய வந்து இந்த இரங்கல் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, மரணத்துக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கலாம் லிரிக் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 100 சாங் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருடைய இதில் 6 அடி. அப்படி ஒரு வீடியோல பார்க்கும்போது எல்லாருமே வந்து இல்லை இப்போ நானே நிறைய பெங்களூர் ப்ரோக்ராம் போகும்போது நானே வந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வர டைமிங் மிஸ் ஆகி அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு ப்ரோக்ராம் பெங்களூரில் நாங்கள் போய் தான் ஆகணும். எங்களுக்கு டைமிங் வந்து லாஸ்ட்டாக 11:30 தான் ட்ரெயின். 11:30 ஏறினா நாங்கள் ஈவினிங் ப்ரோக்ராம் கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது, லேட் ஆகிடும் நாங்கள் போய் சேரத்துக்கு. அதுக்காக அன்ரீசர்வான பரவாயில்ல அந்த ப்ரோக்ராம் நம்ம நம்பி வாங்கிட்டாங்க. அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க வாங்கியிருப்பாங்க. நாங்கள் அங்கே என்ட்ரி ஆகணும். நாங்கள் போகல அப்படின்னா அவங்க பேமெண்ட் அவங்க வந்தவங்களுக்கும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இவரை புக் பண்ணி இவர் வர வச்சுன்னு சொன்னீங்க, அவர் வரல, உங்களுக்கு யாருக்குமே காசு கிடையாது சொல்லிட்டு நம்மளால எல்லாரும் குழப்பம் போயிடும். இது மாதிரி நடந்திருக்கு நிறைய இடத்துல. எனக்கும் நடந்திருக்கு, பாலானும் நடந்திருக்கு. அதனால ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பேங்க சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு தான் அப்படிதான் வந்து நானும் போயிருக்கேன். பாலனும் அப்படிதான் போனாரு. அதை வந்து போடுறவன் அப்படிதானே போடுவாங்க. சும்மா வீடியோ எடுத்தானுங்கன்னா அவர் பேர் டிக்கெட் கூட எடுக்க முடியாத வசதி இல்லாம இருக்காரு அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, அவரு நல்லா சந்தோஷமா இருக்காரு. அவர்கிட்ட ரீசெண்டா எப்ப பேசுனீங்க? அவர் கூட எந்த மாதிரி அவர்கிட்ட அதிகமா டைம் பண்ணிருக்கேன். நைட் அன்டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 hours பேசுவாரு. அன்டைம்ல என்னப்பா பண்ற, தூங்கிட்டு இருக்கானா, கொஞ்சம் எழுந்து உட்காருப்பா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் பேச போறேன் அப்படின்னு. நான் பேச போறேன், கொஞ்சம் பேசணும்னு பேசுவாரு. என்னுடைய வீட்டில் ஃபங்க்ஷன்னா கன்ஃபார்மாக வந்துடுவார். சொன்ன உடனே வருவார். அவரோட ஆஃபீஸ் வேசல்படி கன்னிகாபுரத்தில் இருக்குது. திடீர்னு நைட் டைமில் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வாப்பா, சும்மா ஏன்னா பாட்டுலாம் எழுதலாம்னு சொல்லி போவேன். அங்கே உட்காந்து நானும் அவரும் ஜாலியாக உட்காந்து பாட்டு எழுதுவோம். இது நல்லா இருக்காப்பா, அது நல்லா இருக்காப்பான்னு கேட்பாரு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நிறைய டைம் ஃபோன் பண்ணிக்கும். டீ சாப்பிட போவோம். அவர் அவர் ஒரு பாட்டு ஒன்று எழுதினார். அவர் முதல் யூடியூப் ஓப்பன் பண்ணுறாரு. கானா பாலா மீடியான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அவர் ஓப்பன் பண்ண முதல் பாட்டே நான் தான் அந்த மீடியாவுக்கு பாடி கொடுக்குறேன். கானாவுடைய பெருமைகளை, செந்தமிழ் நாட்டிலே சென்னை மாநகரிலே முன்னோர்கள் தொடங்கி வச்ச கானா அப்படின்ற ஒரு பாட்டு எழுதினாரு. அந்த பாட்டை நான் தான் அவருக்கு பாடி கொடுத்தேன். ஆமா, ரொம்ப நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாரு. கானா பாடகர்லேயே ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு என்ன சொல்லுவார்.
நீயும் கொஞ்சம் டீசெண்டா இருக்க, ம். உன்னோட அந்த கலர்லாம் முடிலாம் அச்சிக்கின்னு அது மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போட்டுக்கின்னு ஒரு மாதிரி இல்லடா நீ நல்லா இருப்ப, உன்னை பார்த்தா டீசென்ட் லுக்கில் இருப்ப கானா பாடுறல அப்படின்னு சொல்லுவார். நீங்க ரீசெண்டா டிவிகே நான் டிவி கேக்கு பாடியிருக்கேன். பாடியிருக்கீங்க. அந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு அவருக்கு வந்து பாடியிருக்கேன். அவர் கூட என்ன மாரி பாண்ட்? ஏன்னா அவருக்காக நெறைய அவர் பாடல்கள் வந்து பாடுற மாரி முதல்ல இருக்கு. மக்கள் இயக்கம் இருந்தாங்க. மக்கள் இயக்கம் அவர் வந்து ரொம்ப பயங்கரமான தீவிர ரசிகர் தளபதிக்கு, ம். தமிழக முதல்வர் தளபதிக்கு. அதான் எப்படின்னா அவர் அப்பத்துலேருந்தே அவங்க கூடவே இருந்து நிறைய சமூக அவர் சம்பாதிக்கலனாலும் சம்பாரிச்சு கொஞ்சம் காசு வந்தாலும் அதை வச்சு நிறைய சேவைகள்லாம் செஞ்சார். ம். அதுலேருந்து அப்படியே எப்படின்னா தளபதிக்கு பர்த்டே வருதுன்னா அது பயங்கர செலிப்ரேஷன் எங்கன்னா காசு ரெடி பண்ணி அதை பண்ணுவார். ஒரு அன்பா பண்ணுவார். அதெல்லாம் வந்து அவரை ஓரளவுக்கு தூக்கின்னு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ. அப்பத்துலேருந்தே எனக்கு அவருக்கு சாங் நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. என்னோட நான் நிறைய பாட்டு பாடி அவர் நேம் நிறைய வெளியே தெரிஞ்சுது. அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார், பிரதர் நீங்கள் பாடி தான் அந்த பாட்டு இட்டு அவ்வளோ இட்டு ஆச்சு, என் நேம் நிறைய தெரிய ஆரம்பிச்சுது அப்போ ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சூப்பராக நல்ல நேம் ஆகிட்டாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட அவர் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் கூட போய் பார்த்துட்டு சால்வெல்லாம் போட்டு ஒரு மரியாதை பண்ணிட்டு வந்தார். நம்ம தளபதி சிஎம் விஜய் அவர்களுக்காக நீங்க இப்ப ஏதாவது பாட்டு எழுதியிருக்கீங்களா? நான் ஒரு பாட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து இது ஆரம்பிச்சாருங்களே, டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு மாநாடு பண்ணாங்க விக்கிரவாண்டியில். அதுக்கு வந்து மாநாடு பாட்டு ஒன்று பாடினேன். தமிழக வெற்றி கழகம் பேரை சொன்னாலே எல்லா ஸ்டேட்டுகளும் செதறும் தன்னாலே, அண்ணனுக்கு ஒண்ணுனாக்கா வருவோம் முன்னாலே, கோடி புள்ளிங்க இருக்குது இவரு பின்னாலே, மாசா வராருடா கலக்க போறாருடா, இனிமே பார்க்க போறீங்க அண்ணா ஆட்டத்தை, மாநாடு வந்து பாரு மக்கள் கூட்டத்தை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி அது செம்ம ரீச் ஆச்சு. கண்டிப்பா. அப்போ நான் துபாயில் இருக்கிறேன். எங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். ஒரு மாநாடு நடக்கிறப்போ நாங்கள் துபாயில் ஈவெண்ட்டு. அப்போ நான் லைவ்ல பார்க்குறேன் அந்த பாட்டுலாம். அங்கே நிறைய இடத்துல நிறைய வேனில் போகிற வேன்லலாம் அந்த பாட்டை போட்டிருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க பாட்டு சூப்பராக இருக்குன்னு. செம்ம இதுவாச்சு அந்த பாட்டு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்போ சிஎம்மா இருக்காரு. ஆனால் அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தளபதி அப்படின்னா அவர் எப்படி பார்த்துறீங்க? இல்லை எனக்கு அவருடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். தளபதி டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து தலை ஃபேன்ஸ் அதிகம். எல்லாருக்குமே தெரியும். நான் எங்கே வந்து சொல்லுவேன் எனக்கு நான் தலை ஃபேன்ஸு, ஆனால் தளபதி ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவேன். நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். தலைனா அது தலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு அவரை பிடிக்கும். மெக்கானிக்காக இருந்தார். அதெல்லாம் நிறைய பாட்டுலாம் நாங்கள் பாடியிருப்போம். அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் ரேஸ்னால் எவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு வந்தார், இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்காரு அப்படி சொல்லிட்டு. தளபதி வந்து எப்படின்னா அவர் டான்ஸு, அவர் நடிக்கிற அந்த ஸ்பீச், அவர் அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவர் நிறைய சிங்கிங் பாடுவார், அழகாக பாடுவார். அதெல்லாம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதனால ஆனால் அவர் கட்சி ஆரம்பிப்பார், அவர் முதலமைச்சர் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவருக்கும் நிறைய சாங் பாடியிருக்கேன். அந்த பாட்டெலாம் நான் ஒரு ப்ரோக்ராம் போனோன்னா இந்த மப்சல் சைட்லாம் நிறைய ப்ரோக்ராம், இந்த புதுக்கோட்டை, திருநெல்வேலி இந்த மாதிரிலாம் நிறைய தூத்துக்குடிலாம் நிறைய ப்ரோக்ராம் போகும்போது அவங்க மோஸ்ட்லி அதிகமாக பாட்டு கேட்குற பாட்டு வந்து இவரை பற்றி தான் கேட்பாங்க. கண்டிப்பாக தளபதி தலை ஃபேன்ஸா தளபதி ஃபேன்ஸா அப்படின்னு கேட்பேன். ஃபஸ்ட்டு சவுண்டே அதிகமான தளபதிக்கு தான் வரும். செம்ம சவுண்ட் வரும். வெளியே எங்கே போனாலும். சென்னையில் மட்டும் தலைக்கு கொஞ்சம் அதிகமான சவுண்ட் வரும் சென்னையில். மீது எங்கே வெளியே போனாலும் வேலூர் எங்கே போனாலும் வந்து தளபதி சவுண்ட் அதிகமாக வரும். தலைக்கும் வரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலாக. அப்புறம் வந்து யார் சவுண்ட் அதிகமாக இருக்கோ நான் அவங்கள பற்றி தான் ஃபஸ்ட்டு பாடுவேன் அப்படி சொல்லி ஸ்டேஜில் சொல்லும் போது சவுண்ட் அதிகமாக காட்டுவாங்க. அப்பதான் தளபதிக்கு அதிகமான சவுண்ட் வரும்போது அப்போ தளபதிக்காக பாடுவேன். திரையுலக நாயக நான் எங்க தளபதி, சினிமாவை ஆட்டி படிக்கும் தங்க தளபதி, மாண்புமிகு மாணவனா வந்தாரு உள்ள, மாண்புமிகு மாணவனா வந்தாரு உள்ள, தளபதி பெருமைகளை தமிழ்நாட்டுல எத்தனை சொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் ரொம்ப விரும்பி எல்லாம் கேட்பாங்க. சரணம் அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டுலாம் பாடி, அதனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரணம் எப்படி வேணா, காதலுக்கு மரியாதை கொடுத்த படம் வசிகரா, வேல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க தளபதிக்கு ரசிகரா, சுறவாடிக்க வேற மீன் இல்லை பீச்சில், தங்கச்சிக்காக கத்தியத்தாரு திருப்பாச்சில, ஜித்தா கணக்கு பதில் இவரு தாங்க ஜில்லா, 100 வருஷத்துக்கு தமிழக முதல்வர் விஜய் அண்ணா வாழணுங்க நல்லா, 100 வருஷத்துக்கு வாழணுங்க நல்லா. அவ்வளோதான்.
அவ்வளோதான் முடிஞ்சு. இங்க நெறைய அணில்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே, இப்ப சிஎம் சார் அப்படின்னு தளபதி முதல்வர் விஜய் அப்படின்ற ஒரு இது சொல்லும்போதே வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கு. நான் உண்மையை ஒன்றும் சொல்லட்டுமா? செய்திலாம் பார்ப்பேன். நார்மலா என்ன நடக்குது அதெல்லாம் பார்ப்போம். டைம் கிடைக்கும்போது பார்ப்போம். அவரு அவர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சதில்ல. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே ம். அந்த ஓட்டு முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அந்த அவருடைய இது குடுக்க போறாங்க பாருங்க. ரிசல்ட் வரப்போகுது ம். பாருங்க. அன்னில இருந்து இப்போ வரையும் செய்திய ரொம்ப இதுவா பார்க்குறேன் நானு. நான் இல்ல, எங்க வீட்ல இருந்து எல்லாருமே. எல்லாருமே பார்க்குறாங்க. ம். அந்த சட்டசபைலாம் என்னான்னே நாங்க பார்த்தது கிடையாது. ஆமா. அதெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. முன்னாள் முதல்வர்லாம் உட்காந்து பேசும்போது, நான் இதுவரையும் அதெல்லாம் உட்காந்து பார்த்ததே இல்ல. அவங்க என்ன பேச போறாங்க, நம்மளுக்கு என்ன புரிய போகுதுன்னு விட்டுருவேன். இவரு எப்போ அந்த சட்டசபையில உட்கார்ந்தாரோ, உட்காந்து அவரையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவரு கண்டிப்பா. பேசுற ஸ்பீச்லாம் கேட்கணும். சட்டசபையில கேட்கணும். அது எப்படி இருக்குதுன்றது. அவரு நெறைய பேர் ஒரு மாரி பண்ணாலும், சிரிச்சுக்கினே அமைதியா காமா அப்படி இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி நல்லா இருக்கு. இப்ப அதிகமா பார்க்குறேன் செய்திய. நான் மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் அத எல்லாருமே பண்றாங்க. அரசியல் ஆமா. தெரியாதவங்க கூட அத அரசியல் தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க கூட, குழந்தைங்க கூட, என் குழந்தை கூட யாருப்பா இப்ப நான் தமிழக முதல்வர் யாருப்பா அப்படின்னு கேட்டான்னா, விஜய் அங்கிள்ன்னு சொல்றான். ம். என் பையன். அதெல்லாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி யாருப்பான்னு கேட்டான்னா தெரியல. தெரியாது. தெரியாது குழந்தைங்களுக்கு. விஜய் அங்கிள்ன்னு சொல்றான். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியுது. கண்டிப்பா. சோ அதெல்லாம் பெரிய விஷயம்.